தூதுவளை செடி தொட்டியில் வளர்க்கலாம். தொட்டியில் வளர்த்தால் 10 வருடங்களுக்கு மேலாக இது செடியிலே நிற்கும். தூதுவளை இலையை அரைத்து ரசத்தில் சேர்க்கலாம். இதனால் இரத்த விருத்தி உண்டாகும். இரத்த விருத்தி வயசானவங்களுக்கு பிளட் ஃபார்மேஷன் குறைவாக இருக்கும். இந்த இலை அதிகமாக சாறு உட்கொண்டால் இரத்த விருத்தி உண்டாகும், பிளட் ஃபார்மேஷன். அது மட்டும் இல்லை, இது ஆஸ்மாவுக்கு சிறந்த மருந்து. ஆஸ்மாவுக்கு தூதுவளை பவுடர் யூஸ் செய்தால் அது விரைவில் கட்டுப்பாட்டுக்குள் வரும். ஆஸ்மாவுக்கு முக்கியமான மூலிகை ஆடாதோட அடுத்தபடியாக இது முக்கியமாக இருக்குது. வீட்டில் தொட்டியில் வச்சு வளர்த்து பலனடையலாம்.